Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 கொஸ்டின் நம்பர் 62. சோ அதுல உள்ள கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோல நம்ம எப்படிங்கறத தெளிவா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட். சோ அதுல உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இப்போ which of the following statements are true and false அப்படிங்கறத என்ன பண்ணனும், நம்ம அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனுக்கு கரெக்ட்டான மாதிரி சூஸ் பண்ணனும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட்டா ராங்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, a hypothetical diatomic molecule with bond order 0 is quite stable. bond order 0 அப்படினா என்ன அர்த்தம், பாண்டே இல்லன்னு அர்த்தம். சோ பாண்டே இல்லனா அப்படி ஒரு மாலிக்யூல் எக்ஸிஸ்ட் ஆகுமா? சோ பாண்ட் ஆர்டரே 0 ஆயிடுச்சு. சோ அப்ப அந்த மாலிக்யூலே என்ன ஆகாது, does not exist. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, அது quite stable அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, false. ஓகே, சோ தென் அடுத்து பாருங்க, as bond order increases the bond length increases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ bond order அப்படிங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் bond order 1 ன்னு வருதுன்னா என்ன அர்த்தம், molecule have single bond. இது 2 அப்படின்னா என்னது, டபுள் பாண்ட். 3 அப்படின்னா என்னது, ட்ரிபிள் பாண்ட். சோ அப்போ 3 பாண்ட்ஸ் வரச்சுல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கே பாருங்க ஒரு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வருது. ஒரு 2 பால்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். சோ அப்போ எப்படி இருக்கும், அண்ட் 2 ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும், அண்ட் 3 ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க, 3 ரப்பர் பேண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணச்சுல என்ன ஆகும், இன்னும் நல்ல கான்ட்ராக்ஷன் நடக்குமா? அப்போ பாண்ட் ஆர்டர் 3 ஆகச்சுல என்ன ஆகுது, அந்த பாண்டோட லெங்த் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பாண்ட் ஆர்டருக்கு பாண்ட் லெங்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ் பாண்ட் லெங்த் இன்க்ரீசஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனா பாண்ட் லெங்த் என்ன ஆயிட்டே இருக்கும், கான்ட்ராக்ட் ஆகும். சோ அப்ப பாண்ட் லெங்த் டிக்ரீஸ் தான் ஆகும். சோ அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னது, ஆப்வியஸ்லி ஃபால்ஸ். சோ அப்ப இந்த போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது உங்க क्वेश्चनக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.